என் தம்பி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை கையில் எடுத்துட்டு மேலே மாடிக்கு போயிட்டான். அப்படியே இந்த ரிசீவர் பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து வீட்டில் வந்து ப்ளக்ல போட்டு ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அவன் பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணி மேலே மாடியில் நிற்கிறான். அங்கேருந்து அவனை நான் பேச சொல்கிறேன். இங்கே நமக்கு வந்து அது ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பழையரும்பு கடை போயிருந்தோம். அங்கே வந்து 2 டெலிஃபோன் கிடந்தது. ஒன்று பேனசோனிக்ல ஒன்று, இன்னொன்று ஏதோ ஒரு அதர் பிராண்டில் 2 டெலிஃபோன் கிடந்தது. சரி டெலிஃபோன் தான், இது என்னத்தை எடுத்துக்கிட்டு அப்படின்னு தான் யோசித்தேன். பட் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேனசோனிக் டெலிஃபோன் வந்து ஒயர்லெஸ். ஸோ கொஞ்சம் பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கவும் 2த்தையும் வந்து 80 ரூபாய்க்கு அந்த அண்ணங்கிட்ட பேசி வாங்கிட்டு வந்துட்டேன். காய்ஸை ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியுது. அந்த பேஜுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு மாதிரி பீப் சவுண்டு வருதுங்க. பாட்டாக தனித்தனியாக கலட்டி ஃபுல்லாக ஒரு தடவை துவச்சி காயப்பட போகிறேன். அப்புறம் காய்ஸ் இந்த பேட்டரியை நான் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தேன். என்கிட்ட இருக்க ஒரு லாவா பேட்டரியை யூஸ் பண்ணி இதுக்கு நான் வந்து பவர் பண்ணி பார்த்தேன். பட் இப்போ நமக்கு வந்து இது வேலை செய்ய மாட்டேங்குது இந்த ரிமோட்டு. இப்போ நான் இதை எடுத்த கொஞ்ச நேரத்தில் இன் யூஸ்னு வருது. தெரியும் உங்களுக்கு, நான் கேட்கும்னு நினைக்கிறேன். இங்கே பட்டன் அமுத்துறேன் பாருங்கள். இங்கே நான் ஸ்பீக்கரை இங்கே வைக்கிறேன், மைக்கில் வைக்கிறேன். இங்கே பட்டன் அமுத்துறேன் பாருங்கள், சவுண்டு கேட்கும். இங்கே என்ன பண்ணாலும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே என்ன பண்ணாலும் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதுதான் வந்து இந்த இன்டர்காம் சிஸ்டம் போல இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா சேனல் நேமுக்கு கீழே இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும்.